வணக்கம். ஆதிரை காணொளிக்கு மக்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். நாம இந்த பதிவுல காண இருக்கிறது, இன்னைக்கு தொழில் தொடங்குவதற்கு ஆர்வமும் விருப்பமும் கொண்ட இளைஞர்களுக்கு உதவும் வகையிலும், அவர்கள் தொடங்கக்கூடிய தொழில்களில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடும், அவர்களுக்கு தேவையான 10 விதமான விஷயங்கள் 10 விஷயங்கள் இந்த 10 விஷயங்கள் அவர்களுக்கு தெரிந்திருந்தால், அவர்கள் தொழிலில் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். அவர்களுக்கான இந்த 10 விஷயங்களை பற்றி இந்த பதிவில் காணலாம். இதற்கு முன்னால் வந்த வீடியோவில் எந்த தொழில் தொடங்கலாம் என்பதை பற்றி நாம் பேசியிருந்தோம். இதில் அத்தொழில் தொடங்க முடிவு செய்த பின் எந்த எப்படி நீங்கள் வெற்றி பெறலாம், எவை இருந்தால் வெற்றி பெறலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். இன்றைய இளைஞர்கள் தொழில் துவங்குவதற்கு மிகவும் ஆர்வமுடனும் உற்சாகத்துடனும் தங்களுடைய தொழிலை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்கள் அந்த தொழிலை தேர்ந்தெடுத்ததற்கு பின் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய 10 விஷயங்கள். இந்த 10 விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்க வந்து கண்டிப்பா உங்களோட தொழில்ல நீங்க வெற்றி பெறுவீங்க. அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. இந்த 10 விஷயங்கள வந்து நீங்க வெளியில அலைஞ்சு கிழஞ்சு வெளியில எங்கேயும் போய் தெரிஞ்சிருக்க வேண்டாம். நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நீங்களே ஒரு அறையில் ஓய்வாக உட்கார்ந்து கொண்டு இந்த 10 விஷயங்களை பற்றி ஆராய்ந்தால் போதும். முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் ஒரு 5 நாளோ, 6 நாள் கூட இதுக்கான விடைகளை நீ கண்டுபிடித்து விட்டீர்கள் என்றால், உங்களுக்கான வெற்றி என்பது உங்களுக்கு நிச்சயமாக உறுதியாகிவிடும். அந்த 10 விஷயங்களை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம். முதல் விஷயம், நீங்கள் ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள். தேர்ந்தெடுத்த உடனேயே நீங்கள் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டியது, இந்த தொழிலை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள்? இதுதான் முக்கியமான ஒன்று. முதல் கேள்வி இதுதான். உங்களுக்கு இந்த தொழிலை நாம் ஏன் தேர்ந்தெடுத்தோம்? பிறர் சொல்லி தேர்ந்தெடுத்தோமா? எந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக தேர்ந்தெடுத்தோம்? பிறர் வெற்றி அடைந்து விட்டார்கள், நாமும் வெற்றி அடையலாம் என்ற எண்ணத்தோடு இந்த தொழிலை தேர்ந்தெடுத்தோமா? அல்லது நமக்கு இந்த தொழில் தகுதியானதாக இருக்கும், நமக்கு இந்த தொழில் பற்றி நல்ல அறிவு உண்டு, இந்த தொழில் வெற்றி அடையலாம் என்ற நம்பிக்கையின் சார்ந்து அந்த தொழிலை தேர்ந்தெடுத்தீர்களா என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் கேள்வி, ஏன் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்தீர்கள்? இரண்டாவது கேள்வி, இரண்டாவதாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த தொழிலை தேர்ந்தெடுத்த பின் இந்த தொழிலை பற்றிய அறிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது? உங்களிடம் எந்த அளவுக்கு இருக்கிறது? உங்களை சார்ந்தவர்களிடம் கிடையாது. உங்களிடம் எந்த அளவுக்கு இருக்கிறது? உங்களுக்கு இந்த தொழிலை பற்றி எவ்வளவு தெரியும் என்பதை நீங்க தெரிந்திருக்க வேண்டும். பரவாயில்லை, உங்களுக்கு தெரிந்த அளவிற்கு மேல் இந்த தொழிலை நாம் தொடங்கலாம். இந்த தெரிந்த அறிவையும் இந்த எண்ணங்களை வைத்தே நாம் இந்த தொழிலை தொடங்கலாம் என்று நீங்கள் முடிவு செய்து விட்டாலும் பரவாயில்லை. மீதமுள்ள சதவீதம், உங்களுக்கு தெரிந்ததுக்கு போக மீதமுள்ள சதவீதம் வெளியில் இருந்து யாரிடமிருந்து பெறுவீர்கள், எவற்றிடமிருந்து பெறுவீர்கள் என்பதை பற்றியும், அவர்கள் எவ்வளவு காலம் உங்களுக்கு இந்த தொழிலுக்கு அவர்களுடைய உதவி தேவைப்படும் அல்லது அதனுடைய உதவி தேவைப்படும் என்பதை பற்றியும், அது எவ்வளவு உறுதித்தன்மை வாய்ந்தது, நீங்கள் வெளியிலிருந்து பெறக்கூடிய தொழில் சார்ந்த அறிவு, தொழில் சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு எவ்வளவு காலம் உதவும், எவ்வளவு உறுதித்தன்மை வாய்ந்தது என்பதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். மூன்றாவதாக, இந்த தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றியது எங்கிருந்து என்பதை நீங்க பார்க்க வேண்டும். இந்த தொழில் எண்ணம் உங்களிடமே தோன்றியதா, அல்லது வெளியில் இருப்பவர்கள் சொல்லி, பிறர் சொல்லி நீங்கள் இந்த தொழிலை தேர்வு செய்தீர்களா என்பதை பற்றி நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். பிறர் சொல்லியோ, பிறரின் அழுத்தத்தின் காரணமாகவோ, அல்லது பிறரின் விருப்பத்தின் காரணமாகவோ, அல்லது பிறர் உங்களை மோட்டிவேட் பண்ணி அதன் மூலமாக நீங்க இந்த தொழிலை தொடங்கினீர்களா என்பதை பற்றி நீங்க தெரிந்திருக்க வேண்டும். இது மூன்றாவது கேள்வி. நான்காவதாக நீங்கள் தெரிந்திருக்க வேண்டியது, ஒரு தொழிலை நீங்கள் தொடங்குவதற்கு முடிவு செய்து விட்டீர்கள். ஒரு தொழிலை தொடங்குவதற்கான இடமும் தேர்வு செய்து விட்டீர்கள். அந்த இடம் தேர்வு செய்யப்பட்ட பின் அந்த இடத்தை எதனால் தேர்வு செய்தீர்கள்? தொழில் துவங்குவதற்கு நிறைய இடம் இருக்கின்ற பொழுது, இந்த இடம் தான் நமக்கு தொழில் துவங்குவதற்கு சரியானதாக இருக்கும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? அந்த இடமானது உங்களுக்கு எந்த வகையில் பயன்படும்? ஏன் அந்த இடத்தை தேர்வு செய்தீர்கள்? அந்த இடத்திற்காக காரணம் என்ன? நீங்கள் வந்து இந்த இடம் வந்து என் வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கு அப்படின்றதுக்காக அந்த இடத்தை தேர்வு செய்திருக்கலாம். ஆனால் அந்த தொழிலுக்கு அந்த இடம் பயன்படாமல் போகலாம். இல்லது உங்களுடைய வீட்டிலிருந்து வெகு தொலைவில் ஒரு இடத்தை தேர்வு செய்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தொழிலுக்கு அடிக்கடி சென்று வருவதற்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கலாம். இதுபோல் எதனால் அந்த இடத்தை தேர்வு செய்தீர்கள் என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமான ஒன்று. அடுத்ததாக, ஐந்தாவதாக, இந்த தொழிலுக்கு அதிகமாக உழைப்பையும் அதிகமாக யார் தேவைப்படுவார்கள் என்பதை பற்றி நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இந்த தொழிலுக்கு நீங்கள் அதிகம் தேவைப்படுவீர்களா, அல்லது தொழிலாளர்கள் அதிகம் தேவைப்படுவார்களா, அல்லது வாடிக்கையாளர்கள் அதிகம் தேவைப்படுவார்களா என்பதை பற்றி நீங்கள் ஒரு தெளிவான அறிவோடு சிந்தனையோடு தெரிந்து வைத்திருக்க வேண்டும். உதாரணத்திற்கு, இந்த தொழிலில் நீங்கள் இருந்தால்தான் அந்த தொழில் நடைபெறும் என்றோ, நீங்கள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்பது பற்றிய ஒரு தொழிலா,
அல்லது தொழிலாளர்கள் ஒரு 20 பேர் 30 பேர் சேர்ந்து தான் அந்த வேலையை செய்யணும் அப்படின்னா இந்த 20 பேர் 30 பேர் சேர்ந்தாதான் அந்த ஒரு பொருள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேலையா அந்த ஒரு பொருள் வந்து வாடிக்கையாளருக்கு எவ்வளவு போகும் அப்படின்றது பார்க்கணும். இன்னொன்று வாடிக்கையாளர் சார்ந்து வாடிக்கையாளர் தான் உங்களுக்கு அதிகமாக இந்த தொழில் வேலை செய்ய வேண்டுமா என்பதை பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல்னா ஹோட்டல்ல ஒரு 10 பேர் தான் வேலை செஞ்சா போதும். சாப்பிட வரவங்க 100 பேர் 200 பேர் வருவாங்க. ஸோ இது மாதிரி இருக்கா இதுவா அப்படின்றத நீங்க சிந்தித்து தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அடுத்ததாக உங்களுக்கு 6வதாக நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப உங்களுக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். சும்மா நம்ம வந்து தொழில் ஆரம்பிப்போம், அதுலேருந்து என்ன வருது பார்ப்போம், நம்ம லாபத்துக்காக பண்றோம் இல்லாமல் இவ்வளவு வேணும், மாதம் இவ்வளவு வேணும், வருடம் இவ்வளவு வேணும், எனக்கு இவ்வளவு லாபம் வேணும், இந்த கமிட்மெண்ட்டுக்காக இதுக்காக இவ்வளவு வேணும் என்பது தெரிஞ்சிருக்க வேண்டும். அது எவ்வளவு என்ற தெளிவான ஒரு படம் வேண்டும் உங்களுக்கு. மாதம் 50,000 1,00,000 75,000 என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்தால்தான் உங்களால் அந்த தொழிலை நடத்துவதற்கான தகுதி இருக்கிறது என்றது அர்த்தம். அப்படி அந்த எந்த அளவு நீங்கள் தேர்வு செய்கிறீர்களோ, எந்த அளவுக்கான வருமானத்தை நீங்கள் தெரிவு செய்து வைத்திருக்கிறீர்களோ, அதற்கு தகுந்தபோதுதான் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் நிர்ணயம் பண்ணி வைத்திருப்பீர்கள். ஆகையால் உங்களுக்கு எவ்வளவு தேவை என்பது மிக முக்கியமான ஒன்று. அடுத்ததாக 7வதாக நீங்கள் இந்த வருமானத்திற்கு தகுதியானவரா என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் நினைக்கலாம். அது உங்களுடைய திறமையை பொறுத்தது, உங்களது உழைப்பை பொறுத்தது. அதற்கு நீங்கள் தகுதி உடையவர் தானா என்பதை பார்க்க வேண்டும். 75,000 மாதம் 75,000 மாதம் 1,00,000 வேணும் என்றால் அதற்குள்ள தகுதி உங்களிடம் இருக்கிறதா? அதுக்கு உள்ள தகுதி அந்த தொழிலிடம் இருக்கிறதா? அதுக்குள்ள தகுதியை நீங்க பெற்றுக்கொள்வீர்களா என்பதை பற்றி நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அல்லது அதற்குள்ள அந்த தகுதியை பெறுவதற்கு உழைப்பீர்களா? அந்த எவ்வளவு வருமானம் எதிர்பார்க்கிறீர்களோ அந்த வருமானத்துக்குள்ள உழைப்பு உங்களிடம் இருக்குமா என்பதை உங்களை நீங்களே கேட்டு அதற்கான பதிலை நீங்கள் பெற்று வைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக தொழிலில் வெற்றி பெற்றால் 8வதாக நீங்க தொழிலில் வெற்றி பெற்றால் என்ன செய்வீர்கள் என்ற ஒரு தெளிவான அறிவு உங்களிடம் வேண்டும். ஒரு தொழில் தொடங்கிட்டீங்க, அந்த தொழிலில் வந்து நீங்க ஜெயிக்க போறீங்க, ஜெயிச்சிட்டீங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க வந்து நம்ம பார்ப்போம், ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்ப்போம் அப்படின்லாம் நீங்க சொல்லலாம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு நீங்க உங்க மனசுல நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்க வெற்றியை நோக்கி போகவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து வெற்றிக்கு அப்புறமான ஒரு தெளிவான அறிவு இல்லை. ஒரு 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 செயலை செய்ததற்கு அப்புறம், செயல் முடிந்ததுக்கு அப்புறம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒரு முடிவு உங்களிடம் இல்லை என்றால் அந்த செயலை செய்வதற்கு, அந்த செயலை முடிப்பதற்கே உங்களுக்கான தகுதியும் திறமையும் உள் உணர்வுகளும் ஆற்றல்களும் உங்களுக்கு வராது. ஆகையால் வெற்றி பெற்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதை நீங்கள் முன்னமே தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படி தெரிந்திருந்தால் தான் நீங்கள் வெற்றியை நோக்கி தொடர்ந்து போக முடியும். அடுத்தபடியாக நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு, வெற்றி பெற்றால் என்ன செய்வீர்கள் என்று தெரிந்த பிறகு அந்த வெற்றியின் பங்கை, அந்த வெற்றியின் புகழை, அந்த வெற்றியில் வரக்கூடிய அனைத்து நன்மைகளையும் நீங்கள் எவ்வளவு எடுத்துக்கொள்வீர்கள், உங்களுக்காக எவ்வளவு எடுத்துக்கொள்வீர்கள், உங்கள் தொழிலாளர்களுக்கு எவ்வளவு அந்த வெற்றியின் பங்கை கொடுப்பீர்கள். 3வதாக அந்த வெற்றியிலிருந்து கிடைக்கக்கூடிய பங்கையோ புகழையோ அல்லது வேறு எது வெற்றியாக நீங்க பெறுகிறாதை வாடிக்கையாளர்கள் எவ்வளவு திருப்பி கொடுப்பீர்கள். இந்த அறிவும் எண்ணமும் உங்களிடம் தெளிந்த முன்னோட்டம் உள்ள ஒரு அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நீங்கள் உங்களின் வெற்றியை பற்றி தெரிந்து கொண்டு வெற்றியை எப்படி பகிர்ந்து கொடுப்பீர்கள் என்ற அறிவு உங்களுக்கு இருக்கும் பொழுது உங்களுக்கு மொத்த முழுமையான தொழில் சார்ந்த அறிவு உங்களிடம் இருக்கிறது என்பதை உங்களை நீங்களே உணர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு தொழிலுக்கான மிக உயர்ந்த ஒரு சிந்தனை இருக்கிறது, நீங்கள் தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு தொழிலுக்கான ஒரு சிந்தனை இருக்கிறது என்பது உங்களுக்கு நீங்களே தெரிந்து கொள்வதன் மூலம் அந்த தொழிலில் உங்களுக்கு மிகவும் நம்பிக்கையும் பிடிப்பும் அது சார்ந்த உழைப்பும் உங்களிடம் அதிகமாக இருக்கும். அப்பொழுது அந்த தொழிலானது வெற்றி பெறும். கடைசியாக 10வதாக நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பித்து விட்டீர்கள், ஆரம்பிக்கிறீர்கள், அதற்கான வேலைகளை செய்கிறீர்கள். குறைந்தபட்சமாக இந்த தொழிலை எவ்வளவு நாள் நடத்துவீர்கள், இதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த தொழிலை நான் இத்தனை ஆண்டுகள், 3 ஆண்டுகள், 5 ஆண்டுகள் அல்லது இந்த வயது வரை என்று குறைந்தபட்சம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்னு நீங்க இவ்வளவு நாள் நான் கண்டிப்பா நடத்துவேன், இந்த தொழிலை என்னால் நடத்த முடியும் அப்படின்னு நீங்க இவ்வளவு நாள் என்று அந்த நாளை நீங்கள் தீர்மானித்த உடனேயே உங்களுக்கு தொழிலுக்கான அந்த
எண்ணமும் அந்த அனைத்து விதமான கணக்குகளும் உங்கள் மனதிலே தோன்ற ஆரம்பித்துவிடும். நீங்கள் 2 வருடம், 3 வருடம் என்று குறைந்தபட்சமாக சொல்லும் பொழுது, இந்த 3 வருடத்தில் உங்களுக்கு தொழிலுக்கான வெற்றியின் சதவீதம் என்ன? தொழிலுக்கான வெற்றிக்கு தேவையானவை என்ன என்பதான ஒரு கணக்கானது உங்கள் எண்ணத்தில் உதித்துவிடும். அப்பொழுது அந்த தொழிலை பற்றி உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற முடிவான ஒரு தெளிவு கிடைக்கும். அதேபோல் இந்த தொழிலை அதிகபட்சமாக எவ்வளவு நாட்கள் நடத்துவீர்கள்? இதையும் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு தொழிலை பற்றி அதிகபட்சமாக நான் இத்தனை வயது வரை, ஒரு 40 வயது வரை, 45 வயது வரை, 50 வயது வரை என்ற ஒரு தெளிவு இருக்க வேண்டும். நீங்கள் அந்த 50 வயது வரை நான் இந்த தொழிலை நடத்துவேன் என்ற நீங்கள் ஒரு திட்டம் போடும் பொழுது, உங்கள் தொழிலின் 50 இப்பொழுதிலிருந்து நீங்கள் தொழிலை முடிக்கும் நேரத்தில் உங்கள் தொழிலில் என்னென்ன மாற்றங்கள் வரும் என்ற ஒரு சிறு சிந்தனையும், மாற்றங்கள் வரக்கூடும் என்ற ஒரு சிந்தனையும் உங்களிடம் இந்த சிந்தனை மூலம் கிடைக்கும். தொழிலை அதிகபட்சமாக நடத்துவது எப்படி அதிகபட்சமாக எவ்வளவு நாட்கள் நடத்தப் போகிறோம் என்று தெரிந்தவுடனேயே இன்றிலிருந்து நீங்கள் அந்த தொழிலை முடிக்கக்கூடிய கால இடைவெளிக்குள் சமுதாயத்தில் என்ன மாற்றம் வரும், உங்கள் தொழிலில் என்ன மாற்றம் வரும் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அதற்காகத்தான் இந்த இரண்டுமே பயன்படும். குறைந்தபட்சமாக எவ்வளவு நீங்கள் இந்த தொழிலை நடத்துவீர்கள் என்ற முடிவும், அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளவு நடத்துவீர்கள் என்ற முடிவும் உங்களுக்கு தெரிந்திருந்தால், உங்கள் தொழிலின் முன்னேற்றத்தையும், உங்கள் தொழில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளையும், உங்கள் தொழில் சமுதாயத்தில் எப்படி பயன்படப் போகிறது, எப்படி மாறப்போகிறது, எப்படி முன்னேற்றம் அடையப் போகிறது என்பதை பற்றியும் நீங்கள் ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருக்க முடியும். முழுமையாக தெரியாவிட்டாலும் ஓரளவுக்கு தெரிந்திருக்க முடியும். தெரிந்திருக்கும் பொழுது நீங்கள் அதற்கு தகுந்தால் போல் உங்கள் தொழிலை சரியான வழியில் சிந்தித்து செய்து கொண்டிருப்பீர்கள். இந்த 10 விஷயங்களையும் நீங்கள் தெரிந்து வைத்தீர்கள் என்றால், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தொழிலை தொடங்கக்கூடிய, இந்த தொழிலில் வெற்றி அடையக்கூடிய, இந்த தொழிலை திறமையாக நடத்தக்கூடிய தகுதியும், இந்த தொழிலுக்கு தேவையான பணமும் முதலீடும் உங்களிடம் இருக்கிறது என்பதுதான் இந்த 10 விஷயங்கள். 10 விஷயங்களுக்கான 10 கேள்விகளுக்கான பதில் உங்களிடம் இருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய பதில், கிடைக்கக்கூடிய ஒரு முடிவு. ஆக இந்த 10 விஷயங்களை பற்றி தெளிவாக சிந்தித்து 10 கேள்விகளுக்கான பதில் உங்களிடம் இருக்கிறதா என்பதை பார்த்து, அவற்றில் எவை இல்லையோ அவற்றை நீங்கள் அடைந்து அந்த கேள்விக்கான பதிலை பெற்று அதன் பிறகு நீங்கள் தொழிலை தொடங்கினால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடையலாம். நன்றி, வணக்கம்.